ஏய் ஸ்வேதா, இன்னும் 1/2 hourல சாப்பாடு வந்துரும். மாமாக்கு பரிமாறி அசத்திடலாம். சூப்பர். வாங்க. ஏய், சாப்பாடு வந்துரும்ல? வந்துரும். வரட்டும். பெரியப்பா என்னம்மா? வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என் கூட வாங்க. என்ன விஷயமா? சொல்றேன் வாங்க. நல்லா இருக்கா? கொடுங்க அண்ணி. நீயே பாரு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்கும் கொடுங்க சித்தி. வாங்க. அண்ணி சூப்பர் அண்ணி, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த சாம்பார் தான் அண்ணி, யார் சமைச்சாலும் சரி இத மிஞ்சவே முடியாது அண்ணி. பாத்தீங்களா, நானும் அவ சமைக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேன். ஆனா அவ கொல்லையில கிடந்த அதையும் இதையும் பொறுக்கி சமையல் பண்ணிட்டா. நான் சமைச்சது எல்லாமே சொதப்பலா போயிடுச்சுன்னு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் இப்போ. ஆனா இப்ப மட்டும் ஹோட்டல் சாப்பாடை விட இவ சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா வேற வெனையே வேண்டாம். சும்மாவே மாமா வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதுல வேற நான் தோத்துட்டேன்னா அவ்வளவுதான். பெரியப்பா, இதுல நான் தோத்து போயிடக்கூடாது. எப்படியாவது இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும். மாமா வந்து சாப்பிட உட்காரும் போது நான் சமைச்சது மட்டும்தான் டேபிள்ல இருக்கணும். வெண்ணிலா சமைச்சதுன்னு சொல்லி எதுவுமே இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. அங்க இருக்கிற பானைகளை அடிச்சு நுறுக்குனா கூட பரவாயில்ல. ஆனா அங்க உள்ள எதுவும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? நீ விடு ஸ்வேதா, இது ஒரு பெரிய விஷயமா? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆடுங்க ஆடுங்க. இந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் பெரியப்பா வந்து உங்க சந்தோஷத்தை எல்லாம் அடிச்சு நுறுக்க போறாரு. அப்போ தெரியும் உங்க சந்தோஷமும் இந்த ஸ்வேதா யாருன்னு. எதுக்கு புலம்புறீங்க இப்போ? இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலாவோட சந்தோஷம் மொத்தமா காணாம போயிடும். என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னால போய் பாருங்க, தன்னால புரியும். ஹலோ மேடம், நீங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. அப்படியா? ஒரு நிமிஷம். ஸ்வேதா, நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. போய் சத்தம் போடாத. ஏண்டி கத்துற? போ, வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. மெதுவா போ. வாங்க. இந்தாங்க மேடம். கூட்டு பொரியல்லாம் பத்திர மாதிரி இருக்குல்ல? பத்திர மாதிரி தான் வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு பத்தமான்னு தான் தெரியல. ஏய், கொன்றும் ஒண்ணு. என்ன நக்கலா? சாப்பாடு ருசியா இருக்கும்ல? ருசியா இருக்குமா? பயங்கர ருசியா இருக்கும் மேடம். நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்க, தினம் தினம் வந்து வாங்குவீங்க. என்னமோ அப்படிதான் ஆகும் போல இருக்கு எங்க நிலைமை. என்ன பண்றது? இந்தா. ஓகே மேடம், வரேன். பாய். எடுங்க. ஏய், வாங்க. ஏய் நிஷா, நீ இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. சரி. வா சீக்கிரம். வா. பெரிய சரி. ஏய், வேகமா. வாசனையே சூப்பரா இருக்கு.
கண்டிப்பா மாமா இந்த சாப்பாடை சாப்பிட்டு அசந்துற போறாரு. போட்டியில ஜெயிக்க போறது நான் தான். நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு வந்துருச்சு. ஏய், நல்ல ஐடியா கொடுத்தடி. நீ கொடுத்த ஐடியாவில தான் நான் தப்பிச்சேன். சூப்பர். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வர போறாரு. சாப்பிட்டு அப்படி அசர போறாரு. நாம தான் போட்டியில ஜெயிக்க போறோம். எஸ் எஸ். க்ளோஸ் பண்ணு. எடுத்து வை. அப்பா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ணி, அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே இப்படிதான் சமையல் செஞ்சிருக்காங்க. சமைக்கிறதே தனி எக்ஸசைஸா இருந்தது. இப்ப மெஷின்ல போட்டாலே எல்லாமே நடக்குதே. அந்த காலத்துல எல்லாமே உடல் உழைப்பால செஞ்சதாலதான் பொண்ணுங்கெல்லாம் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. ஒரு நேரம் சமைக்கிறதுக்கே என்னால முடியல. ஆனா என் அம்மா பாட்டி எல்லாம் இப்படிதானே சமைச்சிருக்காங்க. நானும் அங்க அப்படிதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சுகவாசி ஆயிட்டேன். இனிமே அடிக்கடி இப்படி பண்ணி பழகிக்கணும். இனிமேதான் பழகணுமா? இன்னைக்கே சூப்பர் தான். பொண்ணு மட்டும் நிஜம். அப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அசர போறாரு. உங்க 2 பேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நீ எங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? வாங்க, நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அண்ணனுக்கு போய் சாப்பாடு போட்டு அந்த ஸ்வேதாவை அவுட் பண்ணுவோம். வாங்க அண்ணி. நீங்க சமைச்ச மொத்த சாப்பாட்டையும் ஒரு நிமிஷத்துல இல்லாம பண்ணிடுறேன். ஸ்வேதாவுக்கு பொட்டியா சமைக்கவா செய்றீங்க சமையல்? இப்ப பாருங்கடி. திடீர்னு மாடி எப்படி வந்துச்சு? கட்டியில போட்டிருந்துச்சு. ஸ்வேதா, மாமா வாங்க மாமா. சாப்பாடு ரெடியா? பயங்கர பசி. ரெடியா இருக்கு மாமா. கை கால் கழுவிட்டு வாங்க, உடனே சாப்பிடலாம். சரி, நீ எடுத்து வை, நான் உடனே வரேன்.
வெண்ணிலா நீங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? ஆ ரெடி பண்ணிட்டேன் முத்து மாமா. சாப்பிடலாம். எதுவுமே சாப்பிடறதுக்கு இல்லாம மொத்தமா வீணா போயிருக்கும். அது தெரியாம சாப்பாடு ரெடின்னு சொல்லிட்டு இருக்கான். மாட்ட போறா. ஏய் எல்லாம் கொண்டு வாங்க மாமா. மாமா காரக்குழம்பு சாம்பார். ஓ ஓகே ஓகே. அடேங்கப்பா, என்ன ஸ்வேதா இத்தனை வெரைட்டிஸ், இத்தனை ஐட்டம். சமையல் பின்னிட்டு போல இருக்கு. நீங்க முதல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மாமா. ஏய், அது இப்படி கொடு. ஏய், நீ எதுக்கு தனியா இலை போடுற? ஸ்வேதா இல்ல அவளும் சமையல் பண்ணிருக்கா, அதை நான் டேஸ்ட் பண்ணுவேன் இல்லையா? அப்பா ருத்ரா குட்டி 1 minute. Dun, tadun, tadun, tadai. என்ன சுத்தி பாக்குறீங்க? நீங்க சமைச்சதை எடுத்து அப்பாவுக்கு பரிமாறுங்க. அப்பா சொல்லுங்க செல்லம். இது சாப்பாடு. சரி, இது சாம்பாரு, இது ரசம், ஐயோ. அது பொரியல், வெண்டைக்காய் பொரியல். சரி, அப்புறம் இது இனிமே சொல்ல வேண்டிய தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். அந்த பானை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்க பெரியப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓ, இப்படி ஒரு எண்ணத்துல இருக்கியா நீ? பாத்துக்கிறேன். நெட்டு ஜெயிக்குதா இல்ல குட்டை ஜெயிக்குதான்னு. ஹே ருத்ரா குட்டி,
என்ன திடீர்னு சிரிக்கிறீங்க? இல்லப்பா, உடைஞ்சது எப்படி ஒட்டுச்சுன்னு நினைச்சு சிரிச்சேன். உடைஞ்சது ஒட்டுச்சா? என்னது? அது ஒண்ணும் இல்லப்பா, பின்னால சமைக்கும் போது என் கை பட்டு ஒரு பானை உடைஞ்சிருச்சு. அத வீர அங்கிள் கூட பார்த்தாங்க. இப்போ திரும்பவும் அதே பானையில தான் சாப்பாடு கொண்டு வந்தோம். அத நினைச்சு சிரிச்சேன். எப்படி? அப்பா, இது எல்லாமே ஆஃபர்ல வாங்குனது. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எங்க பாட்டி வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ருத்ரா குட்டி, என்ன பழமொழிலாம் சொல்றீங்க? அப்பா, சின்ன பாப்பானா பழமொழி எல்லாம் சொல்லக்கூடாதா? என்ன சமைச்சோமோ அதான சட்டில வரும், அதான் சொன்னப்பா. ஓ, சரி ருத்ரா குட்டி, என்ன திடீர்னு வித்தியாசமா மண் பானையில சமைச்சிருக்கீங்க? அப்பா, எங்களுக்கு கிச்சன்ல இடம் ஒதுக்கீடு கிடைக்கல. அதான் வெண்ணிலா சித்தி பிளஸ் மண்பானை பிளஸ் விறகடுப்புல பாரம்பரிய சமையல் பண்ணிட்டாங்க. சொல்லும் போது எனக்கு அப்படியே வாய் ஊறுதே. சரி, எவ்வளவு நேரம் தான் எல்லா ஐட்டம்ஸும் கண்ணிலே பார்த்துட்டு இருக்கிறது? சாப்பிட வேணா? ஃபர்ஸ்ட் ஸ்வேதா சமைச்ச சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. என்ன காய் இது? ஏய், நீ அப்போ அப்போ கட் பண்ணி கொடுத்தது என்ன காய்னு சொன்ன? ஆனா மாமா, இது கூட்டுதான். என்ன காயின்னு தானே கேட்டேன். சமைச்ச உங்களுக்கு எந்த காயும் தெரியலையா? நல்லா சமைச்சீங்கம்மா. ஏய், சமைச்ச ஹோட்டல் மாஸ்டர் கிட்ட கேட்டாதான் இந்த கூட்டுக்கு என்ன பேருன்னே தெரியும். பயத்தை காய போட்டு பசில நின்றுக்கிற நம்மளை கேட்ட நமக்கு எப்படி தெரியும்? சாப்பாடு நமக்காவது முன்னாடி கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல. இப்ப தேவையில்லாம நமக்கு தான் திட்டு விழுகும். என்னமோ போ. சாம்பார் மாமா. மாமா, ரசம் கூட இருக்கு. பெரிய அதிசயம் தான். ஸ்வேதா எத்தனை ஐட்டம் சமைச்சிருக்கானா, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். வெண்ணிலா, இப்போ உன்னோட சமையல் டேஸ்ட் பண்ணிடலாமா?
சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல. சாப்பாடு